அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ற மாதிரி அடுக்கடுக்காக படுகொலை செய்யப்பட்ட சிறைச்சாலை காவலில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த காலங்களில். அதற்கு அமரே நான் வந்துவிட்டேன், உடனடியாக இந்த கலவரத்தை நிறுத்து மஹிந்த அவர்கள் தெரிவித்தார். சரியான நீதி வழங்கப்பட்டதா? ஏன் அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் காரணம் கண்டறியப்பட்டதா? அவர்கள் இனிவரும் காலங்களில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஏதேனும் திட்டமிட்டப்பட்டதா என்று கேள்வி இல்லை, ஒன்றுமே இல்லை. இரு துப்பாக்கிகள் அந்த கைதிகளாக கைப்பற்றப்பட்டன. அந்த துப்பாக்கிகளும் இப்பொழுது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் கலவரத்தின் போது பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த சிறை காவலர்கள் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்லை போட்டு மண்டையில் கல்லை போட்டு கொண்டு என்று பயன்படுத்தப்பட்ட நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பயாச்சும் வாயத்திறந்து நீதி தரங்கள் நியாயத்தை தரங்கள் என்று கேட்பதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இன்றைய தினம் 36வது நினைவேந்தலை அனுஷ்டிக்கிறார்கள் சம்பூர் படுகொலையை முன்னிட்டு. குறிப்பாக சம்பூர் என்னும் பிரதேசத்தில் 1990ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 7ஆம் தேதி 57 பொதுமக்கள், எதுவுமே அறியாத அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய நினைவேந்தலை தான் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களுடைய உறவினரால் இந்த அனுஷ்டிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சம்பூரில் காணப்படுகிற பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் மலர் தூவி தீப சுடரேற்றி ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் இந்த நினைவேந்தலை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக எதுவுமே அறியாத அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு நேற்றைய தினத்தோடு 36 வருடங்கள் கடக்கிறது சம்பூர் பகுதியில். இது எல்லாம் ஒரு புறம் இருக்கீங்க. நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இன்றைய பாராளுமன்ற அமர்விற்கு எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உட்பட கருப்பு பட்டியை அணிந்து வந்து இந்த சிறைச்சாலை கலவரத்துக்கு எதிராக அரசாங்கத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த அமைச்சர் சுனில் வட்டக்கல அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்க நேற்றைய பாராளுமன்ற அமர்வு. அதாவது தங்காலை பகுதியில் வந்து பாரிய ஒரு சிறைச்சாலை கலவரம் ஒன்று ஏற்பட்டது. யாருடைய காலத்தில்? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அவருடைய காலத்தில் ஏற்பட்டது. அந்த இடத்துல வந்து அந்த கலவரத்தில் ஈடுபட்ட கலவரக்காரர் ஒருவரான அமரே என்ற பாதாள உலக குழுவை சார்ந்த ஒரு உறுப்பினரை நேராக சென்று பார்த்து, அமரே நான் வந்து விட்டேன், உடனடியாக இந்த கலவரத்தை நிறுத்து என மஹிந்த அவர்கள் தெரிவித்தார். அப்படி இப்ப இருக்கிற அமைச்சர் தெரிவிக்கவில்லை. எந்த ஒரு பாதாள குழு உறுப்பினரை பார்த்து பேரை குறிப்பிட்டு இந்த கலவரத்தை நிறுத்தன்ற ரீதியில் இப்ப இருக்கிற அமைச்சர் செய்யவில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் சரியான முறையில் செயற்படுகிறோம், நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரியான முறையில் செயற்படுத்துகின்றோம், போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் பாடுபட்டு வருகிறோம் என்ற ரீதியில் தான் அமைச்சர் சுனில் வட்டக்கலை அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இப்படி கடந்த கால அரசாங்கத்தின் மீது ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டை இப்ப இருக்கிற அரசாங்கம் முன்வைத்துக் கொண்டே வருகிறது. ஆயினும் சரியான முறையில் அந்த கைதுகள் நடைபெறுகிறதா என்று ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக தான் காணப்படுகிறது. பாதாள குழுக்களுடன் கடந்த கால அரசாங்கத்திற்கு பாரிய ஒரு தொடர்பு இருக்கிறது என்று வெளிப்படையாக பல்வேறுபட்ட மேடைகளில் இப்ப இருக்கிற NPP அரசாங்கமானது குற்றச்சாட்டு முன்வைத்தாலும் சில கைதுகளை மேற்கொண்டாலும் முக்கியமான புள்ளிகளை இன்னுமே கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் எழுந்த வண்ணமே காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் இவ்வாறான விடயங்களை தெரிவிப்பதற்கு பதிலாக நடவடிக்கையில் ஈடுபடலாம். உண்மையிலேயே இந்த குற்ற பின்னணியில் இருப்பவர்கள் சரியான முறையில் தண்டிக்கப்படவில்லை என்ற இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. காலப்போக்கில் பார்ப்போம் யார் யார் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்ற ரீதியில். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் எடுத்து நோக்க மாட்டோம். என்ன விடயம் என்று பார்த்தால், GL பீரிஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தால், கர்சன நாணயக்கார், அதாவது நீதித்துறை அமைச்சர் கர்சன நாணயக்கார் அவர்கள் வந்து இந்த சிறைச்சாலை கலவரத்துக்கு நான் பொறுப்பு என்ற ரீதியில் சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையிலேயே தான் பொறுப்பு என கூறியிருந்தால், அவர் உண்மையிலேயே பொறுப்பு ஏற்பதாக இருந்தால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று GL பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சர்வதேச மட்டத்திற்கு மதிப்பளிக்கும் விதமாக, சர்வதேச மட்டங்களில் ஒரு நம்பிக்கைத்தன்மையை உருவாக்குவது விதமாக இந்த சிறைச்சாலை கலவரத்துக்கு முழுமையான பொறுப்பேற்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார் அவர்கள் பதவி விலக வேண்டும். இதுதான் சரியாக இருக்கும். கடந்த காலங்களில் வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியாவில் ஒரு பாரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. அதுக்கு விபத்தினையை முன்னிட்டு அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள் பதவி விலகி இருந்தார். அப்போ இப்படி சர்வதேச நாடுகளுக்கு எடுத்து உதாரணமாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் சர்வதேச நாடுகளுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் விதத்தில் இப்போ இருக்கிற நீதி அமைச்சர் இந்த கலவரத்துக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்ற ரீதியில் GL பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போ இது வந்து ஒரு பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. வருங்காலத்தில் நீதி அமைச்சர் பதவி விலகுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தான் கர்சன நாணயக்காரர் அவர்கள் சரியான முறையில் செயற்படுகிறார் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தில் NPP அரசாங்க சார்ந்த உறுப்பினர்கள் நேற்று தினம் வாதாடி இருந்தார்கள் என்றும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது.
போதைப் பொருளுக்கு எதிராகத்தான் எங்களுடைய பயணம் செல்கிறது. அதனை குழப்புவதற்காகத்தான் இந்த திட்டமிட்ட சில சதி வேலைகள் நடைபெறுகிறது என்ற ரீதியிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது NPP சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அப்ப காலப்போக்கில் பார்ப்போம் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இவர்களுடைய நடவடிக்கை வளமான நாடு என்ற அந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு சரியான முறையில் செல்வார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த சிறைச்சாலையில் கலவரத்தின் போது பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டு இருப்பதாக பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வருகிறது. குறிப்பாக 2 துப்பாக்கிகள் இந்த கைதிகளாக கைப்பற்றப்பட்டிருந்தால் அந்த துப்பாக்கிகளும் இப்பொழுது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சிறை காவலர்கள் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்லால் வீசப்பட்டு கல்லை போட்டு மண்டையில் கல்லை போட்டு கொண்டு என்று பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்தவே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த சிறை காவலர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய மன ஆதங்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பதிவிட்டு இருக்கிறார்கள். சமூக ஊடகங்களை பார்க்கும்போது அந்த சிறை காவலர்கள் தன்னுயிரை நீத்து இந்த குற்றவாளிகளை தப்பித்து செல்லாமல் தடுத்தார்கள், அதற்காகத்தான் தங்களுடைய உயிரை பணைய வைத்தார்கள் என்று பல்வேறு விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அப்பாவி அந்த சிறை காவலர்கள் மீது வன்முறையான கொடூரமான தாக்குதல்களை இந்த சிறை கைதிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உண்மையிலே இந்த தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதற்காக தங்களுடைய உயிரை பணைய வைத்த இந்த சிறை காவலர்களுக்கு சரியான மரியாதை நாங்கள் செலுத்த வேண்டுமாக இருந்தால் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களை கொலை செய்த குற்றவாளிகள் முழுமையான விசாரணைகள் ஊடாக வெளிவந்து அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பதுதான் அந்த சிறை காவலர்கள் உயிரிழந்த அந்த 7 சிறை காவலர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தால் செய்யக்கூடிய மிக பெரும் நீதி என்ற ரீதியில பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயினும் கடந்த காலங்களில் இவ்வாறான அந்த சிறைச்சாலையில் நடைபெற்ற கலவரத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை காலமும் சரியான முறையில் நீதி வழங்கப்படவில்லை என்ற விடயமும் காணப்படுகிறது. நேற்றைய தினம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது. குறிப்பாக அடுக்கடுக்காக படுகொலை செய்யப்பட்ட சிறைச்சாலை காவலில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த காலங்களில். அவர்களுக்கு சரியான நீதி வழங்கப்பட்டதா? ஏன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? காரணம் கண்டறியப்பட்டதா? அவர்கள் இனிவரும் காலங்களில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஏதேனும் திட்டங்கள் திட்டப்பட்டதா என்று கேள்விகள் கேட்டால் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப கடந்த காலங்களில் வாயம் மூடிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நீதியை வழங்குங்கள், நியாயத்தை வழங்குங்கள் என்று இந்த நீர்கொழும்பு பிரச்சனையில கேட்டுக்கொள்கிறார்கள். உண்மையிலே வரவேற்கிறோம், நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பயாவச்சும் வாயத்திறந்து நீதி தாருங்கள், நியாயத்தை தாருங்கள் என்று கேட்பதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே. ஆயினும் கடந்த காலத்திலேயும் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் என்ற மாதிரி தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கேன். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ற மாதிரி தன்னுடைய அருமையான விவாதத்தை நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது சத்தியலிங்கம் அவர்கள் முன்வைத்திருந்தார். இது ஒரு பேசு பொருளாக இப்ப மாற்றம் அடைந்து வருகிறது. ஆகவே கடந்த காலங்களில் விட்ட பிள்ளைகளை இனிவரும் காலங்களில் சரியான முறையில் சீர்படுத்தி இந்த கைதிகளுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களோ அல்லது அவர்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்களையோ பாதுகாக்கப்பட வேண்டும். கைதிகளுக்கு நாங்கள் ராஜ மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் குற்றவாளிகள் தான். ஆயிரம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை அவர்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பல மனித அபிமான செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட சிறை காவலர்களுக்கு சரியான சன்மானத்தை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறை காவலர்கள் பல பேர் காயங்கள் அடைந்திருக்கிறார். உயிரிழந்தவர்களை தவிர்த்து காயம் அடைந்தவர்களுக்கு பல நிவாரணங்களை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற ரீதியிலேயும் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த சிறை கைதிகள் தப்பித்து செல்லாமல் பாதுகாத்த அந்த சிறை காவலர்களுக்கு எங்களுடைய இனமதம் கடந்த ஒரு பாராட்டு என்ற ரீதியிலையும் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறக்கூடாது. கடந்த காலத்தில் நடைபெற்ற விடப்பட்ட பிழைகள் இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடாது என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இலங்கை வாழ் மக்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்கிறது இலங்கை திருநாட்டில் என்று.